எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதை வெறும் ஒரு கிரைம் கேஸா நம்ம கேஷுவலா கடந்து போயிடவே முடியாது. இது ஒரு இண்டிவிஜுவல் பண்ண தப்பில்ல, இது திட்டமிட்டப்பட்ட ஒரு டார்க் சிஸ்டம். நம்ம முன்னாடி 30 லட்சம் பக்கங்கள், 2000 வீடியோஸ், 1,80,000 போட்டோஸ்னு ஒரு மலையே இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பேர் திரும்ப திரும்ப எக்கோ ஆகுது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். சில பேருக்கு இவன் பில்லினியர், பிசினஸ் மேன், எலைட், சோஷியலைட். ஆனா இந்த ஃபைல்ஸ்ல அவன் பேர் வர இடையெல்லாம் சைல்டு அபியூஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங்னு ரத்தமும் கண்ணீருமா தான் இருக்கு. எப்ஸ்டீன் ஒரு உண்மையை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டா, இந்த உலகத்துல பணம் மட்டும் பவர் இல்ல பாஸ். யாரோட டார்க் சீக்ரெட்ஸ் நம்ம கையில இருக்கோ அவங்க நமக்கு அடிமை. இந்த பவர் ஃபார்முலாவுக்கு அவன் பயன்படுத்தின ரா மெட்டீரியல் யார் தெரியுமா? ஏழை பொண்ணுங்க, ரெஃப்யூஜிஸ், சப்போர்ட் இல்லாத மைனர் பொண்ணுங்க. மசாஜ் ஜாப்னு சொல்லி, ஈஸி கேஷ்னு சொல்லி, சேஃப் ஒர்க்னு சொல்லி தான் வலைய விரிச்சான். ஆனா அந்த வலைக்குள்ள போயிட்டா திரும்ப வர வழியே இல்லை. இதுல கேசல் பேக்ஸ்வெல் பத்தி சொல்லியே ஆகணும். இவள் வெறும் சைட் கேரக்டர் இல்ல, இவள் தான் இந்த நரகத்தோட என்ட்ரி கேட்டே. மைனர் பொண்ணுங்களை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை எப்ஸ்டீன் கிட்ட தள்ளி விடுறது தான் இவளோட வேலையே. 1996ல மரியா ஃபார்மர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. எவிடன்ஸ் இருந்தும் எதுவுமே நடக்கல. இந்த சைலன்ஸ் தான் இந்த கதையோட முதல் அதிர்ச்சி. 1997ல மாரலோகோஸ் பால வெர்ஜினியான்னு ஒரு பொண்ணோட லைஃபும் இப்படிதான் நார்மல் மசாஜ்ல ஆரம்பிச்சு அபியூஸா மாறுது. அது மட்டும் இல்லாம 1998ல ஒரு 14 வயசு பொண்ணு தைரியமா வெளியே வந்தா. அப்போ 34 மைனர் கேர்ள்ஸ் அபியூஸ் பண்ணது கன்ஃபார்ம் ஆகுது. ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு பார்த்தா அங்கதான் சிஸ்டமோட டேமேஜ் கண்ட்ரோலே ஆரம்பிக்குது. எப்ஸ்டீனுக்கு கிடைச்சது வெறும் 18 மாசம் பனிஷ்மெண்ட். அதுவும் எப்படி தெரியுமா? பகல் ஆஃபீஸ், நைட்ல ஜெயில். இது பனிஷ்மெண்டா இல்ல பிரிவிலேஜா? 2009ல ரிலீஸ் ஆன அப்புறம் எப்ஸ்டீன் இன்னும் பெருசா பிளான் பண்ணான். லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட்னு ஊரே இதை பெடோஃபைல் ஐலாண்ட்னு கூப்பிட்டாங்க. ஐலாண்ட் முழுக்க சர்வைலன்ஸ் கேமராஸ். ஆனா அது செக்யூரிட்டிக்காக இல்ல, ரெக்கார்டிங்காக. பவர்ஃபுல் பீப்புள் அங்க பண்ற காரியத்தை ரெக்கார்ட் பண்ணி அவங்களை லைஃப் லாங் பிளாக்மெயில் பண்ணதான் இது எல்லாம். அவனோட பிரைவேட் ஜெட் லோலிட்டா எக்ஸ்பிரஸ் மூலமா பொண்ணுங்களை மனுஷங்களை பார்க்காம வெறும் கூட்ஸ் மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணான். கடைசியா 2019ல ஒரு வழியா அரெஸ்ட் ஆனா. உலகமே காத்துட்டு இருந்தது பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் வெளியே வரும்னு. ஆனா ஒரே மாசத்துல ஹை செக்யூரிட்டி ஜெயில எப்ஸ்டீன் பிணமா தான் வெளியே வந்தான். அபிஷியலா சூசைட்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் நம்பல. அவன் பேச ஆரம்பிச்ச பல கிரவுன்கள் விழுந்துரும். அவன் சூசைட் பண்ணிக்கல, சைலன்ஸ் பண்ணப்பட்டான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உள்ள பல பெரிய பெயர்கள் இன்னும் தண்டிக்கப்படல. 2025ல கூட சில விக்டிம்ஸோட மரணங்கள் சூசைட்னு மறைக்கப்பட்டது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெறும் கிரைம் ஸ்டோரி இல்ல, பவர் எப்படி சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுது காட்டுற ஒரு ரா ரெக்கார்ட், ரா எவிடன்ஸ்னு சொல்லலாம். ஆனா இந்த ஐலாண்டோட எல்லாம் முடியல பாஸ். இதுக்கெல்லாம் பினான்சியல் ஆக்சிஜன் கொடுத்தது யாரு? உலகத்தோட டாப்ல இருக்கிற ஒரு ஜெயின் பேங்குக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பேங்குக்கும் எப்ஸ்டீனுக்கும் உள்ள டார்க் கனெக்ஷன் என்ன? பேங்க் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அனுப்பின ரகசிய டிஸ்னி கேரக்டர்ஸ் இமெயில்ஸோட உண்மை என்ன? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு $1 பில்லியன் சாங்ஷன் பண்ணது ஏன்? அந்த பேங்கோட பேர் என்ன? அவங்க யாரை சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க? பார்ட் 2ல மொத்த உண்மையும் ரிவீல் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.